ராணுவத்தில் தேவைக்கு அதிகமான வீரர்களை குறைக்க வேண்டியது அவசியம் என மனோகர் பாரிக்கர் தெரிவித்துள்ளார். டில்லியில் உள்ள ராணுவ அமைச்சகத்தில் பேட்டியளித்த ராணுவ அமைச்சர் மனோகர் பாரிக்கர் ராணுவத்தில் சம்பள செலவு அதிகரித்து வருவதாக கூறினார். இந்த ஆண்டு ராணுவ வீரர்களுக்கான சம்பள செலவு 95,000 கோடி ரூபாய் என்றும் ஓய்வூதியமாக 82,333 கோடி ரூபாய் செலவாகும் என்ற பாரிக்கர், இதனால் ராணுவ உபகரணங்களுக்கான செலவு முந்தைய ஆண்டை காட்டிலும் 14,000 கோடி ரூபாய் குறைக்கப்பட்டு 80,000 கோடி ரூபாயாக உள்ளது என்றார். அதிகரித்து வரும் சம்பளம் மற்றும் ஓய்வூதிய தொகையை கருத்தில் கொண்டு ராணுவத்தில் ஆட்குறைப்பு செய்ய வேண்டியது தவிர்க்க முடியாத ஒன்றாகிவிட்டதாக பாரிக்கர் கூறினார். எந்தெந்த வகைகளில் ஆட்குறைப்பை செய்யலாம் என முப்படைகளிடமும் கேட்டுள்ளதாகவும் அதன் அடிப்படையில் ஆட்குறைப்பு நடவடிக்கை இருக்கும் என்றும் குறிப்பிட்டார். வீரர்களுக்கு கம்ப்யூட்டர் மூலமான பயிற்சியே போதுமானது என்ற பாரிக்கர், அதிக எண்ணிக்கையிலான பயிற்சியாளர்களும் அகாடமிகளும் தேவையில்லை என்றார். எல்லா படைத்தளங்களிலும் தேவையின்றி டெலிபோன் ஆபரேட்டர்கள் இருப்பதாக அவர் கூறினார். தரைப்படை, கடற்படை, விமானப்படை என மூன்றையும் சேர்த்து 13 லட்சத்திற்கும் அதிகமான வீரர்களை கொண்ட இந்திய ராணுவம்தான் உலகின் 3வது பெரிய ராணுவமாகும்.